ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மால் பிரதீப் அந்தோனி சீசன் 7 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளில் இருந்துட்டு 105 நாள் வரைக்கும் உள்ளே இருந்தவங்க கூட சம்பாதிக்காத அளவுக்கு வந்துட்டு இவர் வந்து பேரும் புகழும் சம்பாதிச்சிட்டார். ஆனால் காசை தவிர ஸோ மற்றவங்களாம் வந்து காசெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருப்பாங்க. வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு திட்டினாலும் என்னென்ன சொன்னாலும் சரி, அவங்கள வந்து ஓட்டினாலும் சரி, உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு சோறு சம்பாத்தியம் எல்லாமே இருந்துச்சு. பட் இவர் சம்பாத்தியத்துக்காகவே காசுக்காகவே போனார். நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த சகுனி கூட்டங்களால் இவர் வந்து வெளியே வந்துட்டார். இப்போ வந்து அவர் ஒரு ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை கேட்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கூடவே ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரதீப் கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபீல் பண்ணுவார், பட் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டார். அடுத்தடுத்து போயிடுவார். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள். அதே மாதிரி லேசாக எடுத்துப்பார். எல்லாத்தையும் உள்ளக்குள்ளே போட்டு குழப்பிக்க மாட்டார். அந்த மாதிரி தான் வந்து அந்த ரெக்கார்டு விஷயத்தை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போனாப்புல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய பழைய ஃபோட்டோஸ் ஒரு 4 ஃபோட்டோ சூப்பராக வந்துட்டு குழந்த வயசில் இருந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா போல் இருக்குது, அவங்க அம்மா கூட இருந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துருப்பாங்க போல, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கூட வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா 34 வயசாச்சு, திரும்பி பார்த்தா காசை தவிர எல்லாமே சம்பாதிச்சிருக்கேன், எதுவுமே இல்லாத போதும் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டு படிக்க வச்சு இன்னும் என் பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், இது நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்னுமே இருக்குது. பேஷன் அந்த இதில் வந்து நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னுமே வந்துட்டு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சாலும் இல்லை நான் பேஷன் படி தான் போவேன் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பிரதீப் அந்தோனி வெள்ளித்திரையில் ஒரு சினிமாவில் வந்துட்டு சூப்பராக ஒரு ஹீரோ மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு படத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிரதீப் அந்தோனி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.